தாலி அரக்கா யாரா அடிக்காதியா ஓவுது வலிக்கிறது அதாங்க ஓவுது வலிக்கிறது அச்சி கடக்கறாண்டி அம்மா நடி அம்மா நடி அம்மா அம்மா வெறிநாய்க்கு போனேன் நான் என்ன பண்ணேன் வலிக்குதுன்ட்டு மொத்த முட்டை வச்சுக்க 4 முட்டை ஆமா முட்டை ஆகி வச்சுக்கிறேன் முட்டை வைக்கிற இடமா அது நாளைக்கு குஞ்சு போச்சு ஆம்லெட் போட்டு கொடுப்பேன் ஆம்லெட் போடாத குஞ்சு போச்சாடா ஆம்லெட் போட்டு கொடுப்பாங்க நல்லா இருக்கு ஆம்லெட் அட யாரா அவன் பெரிய ஆம்லெட் போடு சூப் வச்சு கொடுப்ப சொல்றா சூப் ஏனா ஆப் வைக்கிற ஆமா மட்டும் தான் சூப் வைப்பாங்களா சரியான போன காசு இல்லையா யாரு போன காசு அடிக்காத ஓது அதேதாங்க போலார் பகட்டா நீரே கமடதாக வரக்கூடிய காவலர் ஆமாங்க காலதாமதம் ஐயா உங்களை பகலாத்தா வேகமா வந்து அத்ராத்திரி பேய் அத கடந்து ஒரு கோய் அத்ரா பிடிக்க போய் எனக்கு செச்சார் மணால் நாய் அதனால என்னமா ஆயி ஓடியாத மாதிரி கூட்டு ஓட்டுல இருந்து 4 பல்லு போய் இங்க ஓடியாந்ததுக்கு கோய்க்கு நடக்குது பல்லு போய் வந்தாரா பிரேடா காலதாமதம் என்னடா யார் யா கூட்டுச்சா அவரை போய் என்னடா டேய் நாட்டுக்கு மன்னர்ரா அவரு எப்படி மட்டவராளே பின்ன லூஸ் ஆவுற அவன் கேட்டான் உன்னை நான் மேல தான் ஏறுவேன் என்னாட்டு மன்னர் மன்னருக்கு மரியாதை என்பது இருக்கிறது முதல் மரியாதை தேவை மரியாதை அடக்கம் ஐசோ சார் மாமனாரு மாமனாரு ஐயோ மாமனாரு மன்னர் மாமன்னர் மாமன்னர் மாமா மன்னர் மாமன்னர் மாமா மன்னர்ங்க மன்னவரே மன்னவரே மன்னவாரி துன்னவரே மன்னவாரி சொல்றாரா மன்னருக்கெல்லாம் மன்னர் அடா மாமா மன்னர் மாமா மன்னர் இல்ல மாமன்னர் மாமன்னர் ஒரு மாசம் சேர்ந்து போச்சு விடுங்க ஒரு மாசம் சகியாதுக்கிறேன் ஒரு மாசம் சேர்ந்து போச்சு விட நான் மாமா வேலையை பாக்குறேன் மாமா மன்னர் அடங்கோ உட்காருங்க சொல்றேன் 10,000 ரூபாய் கடைக்காரன் வந்து உங்க அம்மால கைத்த புட்டாண்டு 10,000 ரூபாய் கடைக்காரன் அவங்க அம்மா கைத்து ஏண்டா புச்சான் கைத்து என் கைத்த புடிச்சிட்டாங்க உங்களோட வேற என் கடைக்காரன் 10,000 ரூபாய் கொடுக்கணும் ஓவரா பேசுறான் அவன் பாட்டுன்னு இஷ்டத்தை பேசிக்கிறான் கைத்த போடாக்க என் கழுத்தாடா பிடிக்கிறேன் கேக்குறது யாரு நானு சொல்றது யாரு ஒரு பவன் எடுத்தான் சொல்லுவேன் பாவனை எப்படி என் கைத்த பிடிச்சதா சொல்லுவியா அங்க போனா அவங்க கும்பிட மாட்டாங்கண்ணா அங்க போய் இப்படி 10 பேர் கும்பிடுவாங்க சிதன் உட்கார்றா கம்னு உட்கார்றா ஏய் ஓய் போ உட்கார்றா போறான் அவன் அவனு சொல்லிக்கிறேங்க உட்கார வர வர மச்சாலுக்கு வர மாதிரி வந்து கோவம் நமக்கு தகவல் தெரியாது ஐயா சிட் டவுன் ப்ளீஸ் 10,000 ரூபாய் கடைக்காரர் வந்து கைத்து புடிச்சிட்டான் எனக்கு துட்டு வச்சுட்டால நீங்க வீட்டு விட்டு போனோன்றா என்கிட்ட எங்க இருக்குது என்ன வீட்டெல்லாம் வித்துட்டு புறம்போகல நானு குடிச்சு 10,000 புறம்போகல போட்டேன் சரி வீட்டையே வித்துட்டான் கையில துட்டு இல்ல இருக்கிறது ஒரு பசுமாடு இருக்குது பசுமாடு வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சரி அப்புறம் ஒரு பெரியவர் சொன்னார் இந்த பசுமாடு எதுமே வித்துட்டுனா இந்த பஞ்சத்துமே கடாச்சிடுற மாடு போனா கூட அப்புறம் வாங்கிக்கலாம் கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியாது மாட்டு எடுத்து போய் வித்துறாங்க அவன் வீட்டாண்ட உட்காந்துக்கிறான் வீட்டுல எல்லாரும் கேவலமா பேசுறாங்க என்னடா ஒரு கடங்காரன் வந்து வீட்டாண்ட உட்காந்துனா உனக்கு அசிங்கமா இல்லையாடா சரி இந்த பசுமாடு எதுமே வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தைக்கு போறேன் சந்தைக்கு ஓடி போய் நிறுத்திட்டியா வரான் பசுமாட்டை பாக்குறான் போறான் பசுமாட்டு பாக்குறான் போயினே இருக்கிறான் பசுமாட்டு பாக்குறான் போயினே இருக்கிறான் ஏன்னா என் மாடு ஒரு சப்ப மாடுதான் சப்ப அதுக்கு போடுற தெரியும் நீ துணா என்ன பண்ணுவ சரி அவன் எவனுமே கேள்வி கேட்க மாட்டான் சரி எவனோ ஒரு 10,000 ஒரு 5,000 எடுத்து அவனை பாக்குறான் ஒருத்த கூட கேள்வி கேட்க மாட்டான் சரி அப்புறம் ஒரு பெரியவர் சொன்னார் இந்த மாதிரி சப்ப மாட்டை தந்து வித்தனா வாங்க மாட்டான்டா இத போய் சனியாக்கி கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஒரு ஐடியா சொன்னான் நேரா போய் சனியாக்கி கூட்டுன்னு வந்தான் அவன் பாரு 10,000 கொடு 20,000 கொடு 30,000 கொடு போட்டி மேல போட்டி போ கச்சா 87,000 வித்த மாட்டேன் சந்தையில ஹையஸ்ட் ரேட் 87,000 மாட்டத்தை வித்துட்டேன் 10,000 குத்துட்டேன் மீதி எவ்வளவு இருக்குது 77,000 ரூபாய் அந்த 76,000 7,000 நம்ம என்ன பண்ண முடியும் சரி நம்ம வச்சு நிறுத்தி எங்க அக்கா ஒருத்திக்கிறா
ஒக்கா எங்க அக்கா ஏய் சரி அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அவளுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சு செலவா கல்யாணத்தை முடிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிற மாதிரி எவன் தண்ணி ஊத்தி அழிச்சிட்டு போறான்னு தெரியுமா? தெரியாது. அதுக்கு தான் காலகாலத்தை திருமணம் செஞ்சு கொடுக்கும். கல்யாணம் பண்ணிடலாமே அப்படி சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரான். எங்க அக்கால பாக்குறான் போய் நேக்குறான். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரா எங்க அக்கால பாக்குறான் போய் நேக்குறான். மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வரா எங்க அக்கால பாக்குறான் போய் நேக்குறான். உட்கார்ந்து அடங்கலையா? எங்க அக்கா ஒரு சப்ப ஆடா பாவி. சரி நீ மட்டும் எப்படி அப்படி ஆயிட்ட? எங்க அம்மா பால் ஒரு ஆள் நான் குடிச்சிட்டேன். அதனால தான் நான் இன்னும் வச்சுக்கிறேன். சரி அப்புறம் தான் யோசிச்சேன் நான். சப்பையா அந்த மாடு சனிக்கு ஆன பிறகு இவ்வளவு ரேட்டு போச்சு. அந்த மாரி எங்க அக்கால சனியாக கூட்டும் சொல்லு சொல்றா. அந்த மாடு முன்னுக்கு வா பின்னுக்கு போவாத. இல்லங்க ஏண்டா ஐந்தறிவு படைத்த ஜீவன் எங்குது, ஆறறிவு படைத்த ஜீவன் வீட்டுல இருக்கிறான். தேவடியா போய் கல் எடுத்து அடிச்சிடும் கம்முன்னு உட்காந்துரு. ஏய் உட்காரு வீட்டுல வச்சுக்கிட்டு ஒன்றும் பார்த்தாது. எங்க அக்கா வீட்டு வரியா மூஞ்சி வச்சு அடிக்கிறான் பாரு. யாரால என்ன பண்றது? யாரால இந்த வார்த்தை? உன் வயசுக்கு சொல்லமானா அவன் ஏன் சொல்லாதுக்கிறான்? பிளகா பையன் தமாதுண்டு பையன் பிளகா பையன். என்னங்க டேய் ஐந்தறிவு படைத்த ஜீவன் மாடு, ஆமா ஆறறிவு படைத்த மனிதன். அப்படியே பண்ண சப்ப மாடே 87,000 வித்து சென்னைக்கு கூட்டிட்டு எங்க அக்கா சொன்னதால தான் அவன் கேட்டான் நான் சனியாகறானு. தப்பு தான் யாரால கிடது? ஏன்டா வாயை கொடுத்து சூத்த புண்ணாக்கிற? வாயை கொடுத்தா சூத்து தான் புண்ணாவும் வேற என்னாவும்? விளக்கப்படுத்துறாரு இவரு. ஏன் கேட்க மாட்டான் அந்த கேள்வி? விடு மேட்ருக்கு வா. நான் மேட்ருக்கு வா. மேட்ருக்கு வாங்க. மேட்ருக்கு வா கோட்டு வா. சும்மா குவார்டர் வரும் வா. இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? மானவரே அடிச்சுக்கிட்டு ரேடியோ யாரவன்? மானவரே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. யா அடிக்கிறேன்னு கேட்க மாட்டேன். நின்று வேடிக்கை பார்த்துக்கிறா போய்ச்ச பூட போடுங்க. ஒத்த எந்த வச்சுக்கிறான் பாரியா? அப்படியே மிச்சில விட்டாத்தா ரெண்டு வீட்டு கது வச்சுக்கலாம். டேய் ஒத்தாத்த பாறா. டேய் பாக்காதடா டேய் சாவச்சு போட்டு ஒரு நேரமால இருக்க மாட்டேன். திரும்பிடா அந்த பக்கம். டேய் திரும்பிடானே. டேய் மாத்தா சும்மாடா. சின்னவடா வரா. ஏங்க கோவம் வரும்போது குறுக்கு பேசாதீங்க. நான் கோவம் வருது. என்ன சின்னவன் கோயில அனுமதிக்கிறான் அவன போய் சின்ன பையன்ற. குழந்தைடா வரா. நின்னு வேடிக்கை பாத்துக்கறான். அண்ணனை போட்டு அடிக்கறாங்க வேடிக்கை பாத்துக்கறான். டேய் விட்றானல. நான் விட்றா. ஆரி வட்டவனே. என்ன ஆரி வட்டவனே? முட்டாள். என்ன முட்டாள்? உனக்கு அறிவு இருக்குதா? என்ன அறிவு இருக்குதா என்ன? தலை எழுத்துறா. என்ன தலை எழுத்துறா? ஊதி. கூட கூட பேசுறீ. என்ன கூட பேசுறீங்க? டேய் நீர்வளம். ஒத்த அவரு பத்தி நான் அவருட்டு பேசியா? யாருட்டு பேசல தம்பி டேய் எவடா? நான் ஊரு ரவுடா. நீ யோல பேசியா பத்திடா. டேய் போசா. நீ ஒண்ணா யாரு பேசியா ராஜா? போசா. ஏய் தேவடியா பே கம்மனி. பேசி நடக்குறா. குட்டறா வச்சியா. மரியாதை உங்க ஆளுதான் எடிக்கிட்ட சாமான். டேய் பத்திரமா வேடா வாடா. வந்தம்மா ஊர்ல பேசணுமா கம்முனு போன வார சிக்கன் குத்தா பொருள் எத்தனை மூஞ்சி தண்ணி கொடுப்போம். வாடா கை கால் இல்லாத ஆகிடும். அதான் அம்மா லவுடிக்க போய் கம்முனிடுறா. ஒரு சண்டை போட்டோட நிமிதா சண்டை போடுவோம். வயதுல பெரியவர்டா மரியாதை கத்துக்கா முதல்ல. வயசுல பெரியவனா எவ்வளவு அண்ணனா அவரு இப்ப ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் அவன். ஒரு அண்ணனை எப்படி பேசுறதுன்னு தெரியல. தம்மா துண்டு காலம் கூட்டிட்டு இருந்து என்ன பேச்சு பேசுற? வயசுல பெரிய போயிடு விட்றா. மோசமான ஊருக்கார ரவுடி நானு. இருறா மொத்த மடக வரணும்னு அடிப்பேன் நானு. விட்றான்றா என் மூஞ்சி பார்த்து விட்றா. மூஞ்ச பா சுத்தா பார்க்க முடியும். கடவே கிட்டடா உனக்கு. ஆரி வட்டவனே பேசுறா. பேசுங்க. நீர்வளம் நிலவளம். ஆளு கனமாகறன்னு பேசிக்கிறியாடா ராஜா? ஆளு கனமாகறன்னு பேசிக்கிறியா? ஓட்ட மூஞ்சில பூரா விட்டு விடாதே. நம்மகிட்ட வச்சுக்காத. ஓட்ட வாயில பிளேடு போட்டு வச்சுக்கிற. துப்புடா மூஞ்சாட்டி தூக்கா. யாரடா பேட்ற? என்னடா கையில உதறுது அப்படியே? ஐயோ சுகர் மாத்திரை போடலப்பா. ஒரு மாத்திரை எதுக்குடா வந்துக்கறீங்க? நோ டேப்லெட் ஒன்லி சிரப். ஐயோ என்னடா? ஐயா வாயில என்னடா வச்ச? ஐயா வாயில அவனே வைக்கிறேன் இந்த வாயை அந்த என்ன வாயில வைக்கிறாரு? மோதி